ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மணி 7 மணிக்கு நான் உள்ளே போயிருக்கேன். அது சரியாக அவங்களுக்கு தெரியாமல் விட்டுச்சு. பாத்திரம் எல்லாம் கிடக்கு, எப்படி சிங்கு கிடக்கு பார்த்தீங்களா இல்லையா? இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுன்ட்டு. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நுழைஞ்சாதான் திருப்தியாக இருக்கும் இல்லையா? எல்லாரோட இல்லத்தரசிங்களுக்கும் அப்படி தான். மாவை அரைச்சிட்டோம்னாலே ஒரே கொண்டாட்டம் தான் நமக்கு. ஒரு 3 நாளைக்கு பெரிய கொண்டாட்டம் தான் நமக்கு. அப்பாடா மாவை அரைச்சாச்சு, 3 நாள் டென்ஷனே கிடையாது நமக்கு. ரிலாக்ஸாக நம்ம இருக்கலாம் அப்படின்ட்டு இல்லையா? யார் யாருக்கெல்லாம் அப்படி தோணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய மாவும் ரொம்ப சூப்பராக நல்ல இட்லி புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும். நானும் மாவு அரைச்சி அன்றைக்கி அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அதாவது ஒரு நாள் மட்டும் இல்லை, நம்ம எப்போல்லாம் மாவு அரைச்சி இட்லி ஊற்ற போகிறோமோ ஃபஸ்ட்டு அந்த மாவில், அது கொஞ்சம் நமக்கு ஒரு ஜாலினஸ்ஸாகவும் ஒரு திருப்தியாகவும் இருக்கும் இல்லை? கஷ்டமும் இல்லாமல் இருக்கும். எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி தான் இருக்கானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி பையனுக்கு லஞ்சு இட்லியே கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே எழுந்திரிச்சி நம்ம வேலை பார்த்தோம்னா அது ஒரு சுறுசுறுப்பு தான். அப்படி தூங்கி எழுந்திரிச்சி ஒரு 10 மணிக்கு மேலே வேலை பார்த்தோன்னா அந்த ஒரு உடம்பு டயர்ட்னஸ் தான். எது நமக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னா காலையிலே எழுந்திரிச்சி சரன்னு எல்லா வேலைகளையும் முடித்தாதான் நமக்கு அந்த நாள் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். சீக்கிரம் வேலை முடிஞ்சிச்சுன்னா உண்மையிலே வேலை பெருசாக நமக்கு தெரியாது, சிம்பிளாக இருக்கும் வேலை. நம்ம அதை இழுத்து வச்சுக்கிறதுனால தான் அந்த வேலை அம்மா இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம அந்த மாதிரி சீக்கிரம் எழுந்திரிச்சு பார்த்துட்டோம்னா அந்த மாதிரி நமக்கு தோன்றதுக்கு வேலையே இல்லை. டைம் நிறைய நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் நிறைய வேலைகள் நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரெஸ்ஸாக வீட்டில் துடைக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நிறைய நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நான் வந்து கத்தியை வச்சு தான் டெஸ்ட் பண்ணேன் வெந்துட்டான்னு. ஆனால் இன்னொன்று ஸ்மெல்லை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் இட்லி வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் அப்படி கண்டுபிடிப்பீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்மளோட இட்லியும் நல்லா சாஃப்டாக மெதுன்னு வந்துடுச்சு. சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் மாவு அரைச்சாலும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் மாவு அரைச்சி நம்ம செஞ்சோம் வச்சுங்களேன், ஒரு 3 நாளைக்கு திருப்தியாக நிம்மதியாக சாப்பிட்ட ஃபீல். அதே நம்ம கடையில் மாவு வாங்குறது இன்றைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம வாங்கிக்கலான்னாக்கா ஓகே, தப்பு இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் வந்து வெந்தயம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியலை. யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெந்தயம் போட்டு நம்ம செய்கிற மாவில் நல்ல தோசை வந்து செவந்து வருது. ஆனால் அவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஊற்றுற மாவில் எனக்கு தோசை வெள்ளைன்னு தான் வருது. உங்களுக்கு எப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்மளோட மாவுலாம் நல்ல தோசை மொறுன்னு சூப்பராக வருது. இன்றைக்கி அவனுக்கு லஞ்சில் வந்து 3 இட்லி வச்சு கட்ட போகிறேன். அவர் 3 இட்லிக்கு மேலே சாப்பிட மாட்டான். அதனால் இன்றைக்கி அவருக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து 3 இட்லி, அதுக்கு வந்து பொடி, வீட்டில் அரைச்ச பொடி. வீட்டில் அரைச்ச பொடி நமக்கு திருப்தியாக இருக்கும். வீட்டில் அரைச்சி வச்சிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு டென்ஷனே இல்லை, ஜாலியாக இருக்கலாம். பொடி அரைச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் அந்த பொடி தீர்ற வரையும் இருக்கும் இல்லையா? நம்ம பொடி வச்சு எண்ணெய் விட்டவருக்கு ஸ்நாக்ஸு கொஞ்சோண்டு அதில் ஸ்நாக்ஸ் வச்சிடணும். நட்ஸ் இருந்தால் நட்ஸ் வைப்பேன், நட்ஸ் இல்லை அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் முறுக்கு அப்படின்னு ஏதாச்சும் வாங்கி வச்சிட்டோம்னா சத்தம் இல்லாமல் அவர் சாப்பிட்டுட்டு வந்துடுவார். நான் பெருசாக ஆடம்பரமாலாம் செஞ்சது கிடையாது பிள்ளைங்களுக்குன்ட்டு. என்ன இருக்கோ அதை வச்சு கொடுத்துருவேன். அதுதான் என்னோடய பாலிசி. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.